வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா புது ஸ்கீமில் 2021 புது சிலபஸில் பார்த்திங்கன்னா என் ஸ்கீம் அப்படிங்கிற சிலபஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்டோட சிலபஸ் வந்து ஏற்கனவே வந்து வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கலில் என்னென்ன சிலபஸில் தியரி என்ன இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே வீடியோவில் பார்த்திங்கன்னா தியரி இருக்குது, லேப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் தியரியில் ஒரு 4 டாபிக் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் 2 பார்ட்டாக வந்து நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து நான் சர்க்யூட் பிரான்ச்சஸுக்கு இந்த லேப் வந்து இருக்குது. செகண்ட் செமஸ்டருக்கு வந்து சர்க்யூட் பிரான்ச்சஸுக்கு இந்த லேப் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லேபினுடைய தியரினுடைய ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னுடைய பேசிக் என்ன, பேசிக்காக ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் வந்து தியரிங்கிறது உங்களுக்கு தியரி எக்ஸாம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு தியரி அப்படிங்கிறது இந்த லேப் வந்து சும்மா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு லேப் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தியரி வந்து ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அந்த ஃபஸ்ட் யூனிட்டை பற்றி ஜஸ்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டில் பாருங்கள் என்னென்னலாம் இந்த யூனிட்டில் சொல்கிறாங்க. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர், அப்புறம் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் சிபியு, மெமரி, டிஸ்பிளே, கீபோர்ட், மவுஸ், ஹார்ட் டிஸ்க் தான் வந்து ஹெச்டிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதர் பெரிஃபரல் டிவைசஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், அதில் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொன்றா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு தட் ஸ்டோர்ஸ், ரிட்ரீவ்ஸ் அண்டு ப்ராசஸ் டேட்டா. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அதை வந்து நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்லேருந்து அந்த டேட்டாவை வந்து எடுத்து நம்ம வந்து என்ன நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோமோ அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்தோம், ஏதாவது ஒரு கால்குலேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே இருக்குது, ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் வந்து கம்ப்யூட்டர். சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் வந்து யார் வந்து இன்வென்டட், யார் வந்து இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் பேபேஜ் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவரை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹேஸ் 4 ஃபங்க்ஷன்ஸ். கம்ப்யூட்டரில் மெயினாக வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே 4 மெயினான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ். இன்புட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே இருக்கும் அப்படின்னா அது ஒரு வேலையும் செய்யாது. நம்ம ஏதாவது ஒன்று வேலையை செய்ய சொல்லி சொன்னோம்னா தான் அந்த வேலையை வந்து செய்யும். அது வரைக்கும் அது பாட்டுக்கு என்ன பண்ணும், எதுவுமே எந்த வேலையும் செய்யாது. அதனால் கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு டேட்டாவாக கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இன்புட். எக்ஸப்டிங் டேட்டா, கம்ப்யூட்டர் வந்து ஒரு டேட்டாவை வாங்கிக்குது அப்படின்னா அதுக்கு பெரிய இன்புட்டு. நம்ம கொடுக்குறது கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து கீபோர்டு மூலிமா நம்ம கொடுக்குறது தான் வந்து இன்புட். ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கொடுத்த ஏதோ ஒரு கீபோர்ட் மூலிமா ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் வந்து மானிட்டரில் நமக்கு டிஸ்பிளே வந்து தெரியும். ஸோ அந்த நடுவில் நம்ம கீ ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அங்கே டிஸ்பிளே ஆகிறதுக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டாக நடுவில் வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் நடக்கும், ஒரு சில வேலைகள்லாம் நடக்கும். ஸோ அந்த வேலை தான் வந்து ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நம்ம கண்ணுக்கு நம்ம என்ன டைப் பண்ணுமோ அதை வந்து ஸ்க்ரீனில் காமிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ். அந்த நம்ம கண்ணில் பார்த்த அந்த அவுட்புட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போதைக்கு தேவைப்படவே இல்லை அப்படின்னா அப்படி விட்டுடலாம். இல்லை இது பின்னாடி மறுபடியும் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதான் ஸ்டோரேஜ். ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்புட், அதுக்கப்புறம் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் அவுட்புட், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ். சரிங்களா? இன்புட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா இன்புட். ப்ராசஸிங் அப்படின்னா அந்த கொடுத்த டேட்டாவை உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணணும். உள்ள ப்ராசஸ்னால்
ஒன்றும் கிடையாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு 0, 1 இதை மட்டும் தான் தெரியும். வேறு அதுக்கு இருந்து எந்த ஒரு டேட்டாவும் எதுவுமே தெரியாது. நீங்கள் டைப் பண்ண போகிற ஏபிசி இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணுறோம் அப்படின்னாலும், அல்லது இங்கிலீஷில் எதுவும் என்ன நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணுறது அங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் ஆனால் கம்ப்யூட்டருக்கு அது என்னன்னே தெரியாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 0வும் 1 மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன தான் டைப் பண்ணாலும் டைப் பண்ணுற அத்தனையுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையினோட ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கு உண்டான பைனரி கோடாக கன்வெர்ட் ஆகி தான் அந்த கம்ப்யூட்டரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது மறுபடியும் பழையபடி அதை ஒரிஜினல் லெட்டராக மாற்றி நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். சரிங்களா? இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் வந்து ப்ராசஸிங். ஸோ அது அவுட்புட் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நம்ம டைப் பண்ணுறது ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அல்லது ஒரு பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம டைப் பண்ணுற டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க தான் ஸ்டோரேஜ். சரிங்களா? சரி, ஓகே. இதான் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அதனால் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொன்னோம் அந்த பாயிண்டில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. ஸோ அதில் ஹார்ட்வேர்னால் என்னென்ன, சாஃப்ட்வேர்னால் என்னென்ன அப்படின்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். இந்த ஃபிசிக்கல் காம்போனன்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கையால் எதெல்லாம் தொடர்றோமோ ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் காம்போனன்ட். சரி, ஹார்ட்வேர் ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். சரி, இதெல்லாம் ஃபிசிக்கல் காம்போனன்ட் எதெல்லாம் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயக்ராமில் போட்டிருக்கு பாருங்கள். கேஸ் நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏரோ மார்க் வந்துருக்கு இல்லையா, எல்லாமே வந்து ஒரு இடத்துல நிற்கிது. ஸோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, கேஸ் அதை மெயினாக வந்து CPU அப்படிங்கிற மாதிரி மெயினாக சாதனமாக சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து ஒரு மானிட்டர், அதில் பார்த்திங்கன்னா கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேரில் பார்ட்ஸ். மவுஸ் இருக்கும், கண்டிப்பாக கீபோர்டு இருக்கும், கண்டிப்பாக மானிட்டர் இருக்கும். ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸ்பீக்கர் அப்படிங்கிறது தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே இதை வந்து சிபின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்குள்ளே மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இருக்குது, அதுக்கப்புறம் டிவிடி ரேம் இருக்குது, சரிங்களா? இதான் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. இது பவர் சப்ளை, அதுக்கப்புறம் டிவிடி ரேமு, அதுக்கப்புறம் டிவிடி, அப்புறம் மெயின் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் சப்ளை, டிவிடி ரேமு, மெயின் போர்டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மதர் போர்டு. அதுக்கப்புறம் இது வந்து CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர், அந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபியினுடைய கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், என்னது i3 ப்ராசஸர், i7 ப்ராசஸர், பென்டியம் ப்ராசஸர். ஸோ இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸர். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸரில் ஒரு ஃபேன் வந்து வச்சுருப்பாங்க, CPU ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த CPU அந்த ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக, ஹீட்டை வந்து வெளியில், அந்த உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து வெளியில் தள்ளி இந்த கேஸ்லேருந்தே வெளியில் கொண்டு வரதுக்காக இந்த CPU ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த CPUலே வச்சுருப்பாங்க. என்ன பண்ணும், ஹீட்டை வந்து அந்த ஃபேன் ஓட அந்த ஹீட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? ரேம் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த ரேம் தான் வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இதை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. 1GB ரேமு, 2GB, 3GB, 4GB ரேம், 8GB ரேம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா VGA கார்டு அப்படிங்கிறது விசுவல் கிராஃபிக்ஸ் அரே, வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து நீங்கள் நம்மளுடைய மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறது. அந்த CPU அந்த மானிட்டர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேபிள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மானிட்டர்லேருந்து ஒரு கேபிள் வந்து இந்த CPUக்கு போயிருக்கு. ஸோ அந்த CPUவில் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த VGA கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஒரு போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போர்ட்டில் தான் வந்து அந்த மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா
சவுண்ட் கார்டு அப்படிங்கிறது ஸ்பீக்கர் இங்கே இருக்கு இல்லையா, ஸ்பீக்கர்லேருந்து ஒரு ஒயர் போயிட்டு அந்த ஒயரும் பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடியே ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜாயிண்ட் ஆனது எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா இந்த சவுண்ட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு உள்ளே இருக்கும். சவுண்ட் கார்டுனுடைய இந்த வெளியில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பின்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆடியோ பின்னு, வீடியோ பின்னு, ஸோ அந்த மாதிரி நிறையா பின்னெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அந்த பின்னில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா CPU தான். சரி, அதான் ப்ராசஸர். அதுக்கு அடுத்ததாக நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறதெல்லாம் தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. நம்ம மறுபடியும் தேவைப்படுது, மறுபடியும் வந்து நான் சேவ் பண்ண டேட்டா வந்து மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னா எங்கேருந்து எடுத்து நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறதுக்குள்ளே இருந்து தான் எடுத்து நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். சரிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீடர், ஆல் இன் ஒன் இன்டர்னல். ரீடர்னால் இது டேட்டா வந்து இப்போ நம்ம CD இருக்குது, DVD இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போட்டு அது மூலிமா நம்ம வந்து டேட்டாவை எடுக்கிறதோ அல்லது டேட்டாவை அதில் CDயில் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி நம்ம தேவைப்பட்ட இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ரீட் ஆல் இன் ஒன் இன்டர்னல். இது இன்டர்னலாக இது இங்கே உள்ளே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது DVD ரோம் ட்ரைவ் இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து DVD. ஸோ வெளியிலையும் கனெக்ட் பண்ணலாம், உள்ளே இருக்கிற மாதிரியும் இருக்குது. சரிங்களா. இதுதான் வந்து ஹார்ட்வேர் அப்படிங்கிறது இதெல்லாமே சின்ன சின்ன பார்ட் நம்ம ஹார்ட் சிஸ்டத்தினுடைய என்னென்ன பார்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர். சரிங்களா. ஹார்ட்வேர் அப்படிங்கிறது நம்மளால் தொட்டு உணரக்கூடிய பார்ட் என்னென்னலாம் இருக்கோ கம்ப்யூட்டரில் அதுக்கு பேர் ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் ரெஃபர்ஸ் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஆர் கிவன் டு தி கம்ப்யூட்டர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் வந்து நம்மளால் கையால் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. இருக்குது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியுமோ ஒழிய உணரத்தான் முடியும், பட் நம்மளால் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதான் வந்து சாஃப்ட்வேர் ரெஃபர்ஸ் டு த இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன, ஸோ இது என்னென்னலாம் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே கொடுத்துருக்குற அத்தனையுமே வந்து சாஃப்ட்வேர் தான். ஃபஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட். அடுத்தது இந்த ஐக்கான் வேர்டு, இது ஆண்ட்ராய்டு, இது விண்டோஸு, இது ஃபோல்டர், இது ஜாவா, அதுக்கப்புறம் இது வந்து குரோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அந்த இது ஜிமெயில், மெயில் பார்க்குறது, நோட் பேடு, எக்ஸலு, ஸோ லினக்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது வேரியஸ் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டரில் ஏற்கனவே அதனுடைய ஹார்ட்வேர் அப்படிங்கிறதுல ஹார்ட்வேர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து நிறையா அந்த இதெல்லாம் சொன்னோம், என்னென்ன ஹார்ட்வேர் பார்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்கலாம். CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதான் வந்து இங்கே CPU. சரிங்களா. இதுதான் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPU இஸ் கன்சிடர் as த பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரோட பிரைன்னே வந்து பார்த்திங்கன்னா CPU தான், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த ப்ராசஸர் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைன் ஆஃப் த கம்ப்யூட்டர். இப்போ மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிரைன், மூளை. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா CPU. சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனுஷனுக்கு நம்ம எல்லா கால்குலேஷன் என்ன பண்ணாலும் சரி எல்லாமே வந்து பிரெயினில் போயிட்டு அந்த கால்குலேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து டக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த CPU அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதுக்கப்புறம் CPU பர்ஃபார்ம்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ். எல்லா டைப்பான ஆப்ரேஷன்ஸும் இந்த CPU தான் செய்ய போகுது. நெக்ஸ்ட்டு இட் ஸ்டோர்ஸ் டேட்டா, இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஸ்டோர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த ரிசல்ட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து இந்த CPUவோட வேலை. இட் கண்ட்ரோல் த ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்னுடைய எல்லா பார்ட்டையும் வந்து என்ன பண்ணுது, இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரி, இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது, கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் போகுதா, அவுட்புட் கரெக்டாக வருதா, இன்புட் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு எல்லா வேலையும் இது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். ஸோ இதை வந்து CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மெமரி. சரி, ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் த டேட்டா ஃபிட் இன் டு த கம்ப்யூட்டர் ஆர் ஸ்டோர்ட் இன் திஸ் யூனிட். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா டேட்டாவும் பார்த்திங்கன்னா இந்த மெமரி அப்படிங்கிற இந்த யூனிட்டில் தான் போய் ஸ்டோர் ஆக போகுது.
த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் த ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் கோடு. நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷில் தான் கொடுக்க போகிறோம். பட் நம்ம இங்கிலீஷில் கொடுத்தாலும் கம்ப்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆகும்போது டிஜிட்டல் கோடாக தான் ஸ்டோர் ஆகும். டிஜிட்டல் கோடுனா 0, 1 அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஆஃப்டர் பர்ஃபார்மிங் த கேல்குலேஷன் த ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டோர்டு இன் திஸ் யூனிட் ஃபார் டேக்கிங் அவுட்புட். எல்லா ப்ராசஸும் அந்த கால்குலேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமரிலேயே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நம்ம எப்போ அந்த ரிசல்ட் வேணும்னு சொல்லி சொல்கிறோமோ அப்போ மறுபடியும் என்ன பண்ணும், எடுத்து நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். சரிங்களா, இதுதான் வந்து மெமரி யூனிட்டில் இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி மெமரி யூனிட்டை இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மெயின் மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் மெயின் மெமரி அப்படிங்கிறது தான் ரேம், அதை தான் வந்து மெயின் மெமரின்னு சொல்கிறோம். மெயின் மெமரி இஸ் ஏ volatile whenever this power is switched off the unsaved information is lost. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டேட்டா ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக ஒரு டைப் ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் ஆஃப் ஆச்சு. சப்போஸ் நீங்கள் அந்த சிஸ்டத்தில் ஒரு வேர்டில் வந்து ஒரு 2 பக்கம் ஒரு 4-5 லைன் டைப் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணவே இல்லை. பட் பவர் ஆஃப் ஆனவுடனே சிஸ்டமும் ஆஃப் ஆகி போச்சு. அப்போ என்ன ஆகும், அந்த 4 லைன் நீங்கள் டைப் பண்ணதும் என்ன ஆகும், நீங்கள் மறுபடியும் சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா, ஸோ அதுதான் என்ன சொல்கிறது அப்படின்னா வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. வாலட்டைல்னா பவர் இப்போ நீங்கள் சேவ் பண்ணாமல் அப்படியே டைப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஆகி போச்சுன்னா நீங்கள் டைப் பண்ண டேட்டா எல்லாமே எல்லாமே வந்து எல்லாமே போயிடும், சேவ் ஆகாமல் போயிடும். சரிங்களா, மறுபடியும் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அதான் இங்கே வந்து வாலட்டைல் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரேம் எப்போ நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா டைப் பண்ணுறது சேவ் பண்ணுற வரைக்கும் அந்த ரேம்லேயே தான் இருக்கும். சரிங்களா, எப்போ சேவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ரேம்லேருந்து ஹார்ட் டிஸ்கில் போய் சேவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரிங்கிறது நியூமரஸ் டேட்டா கேன் பி ஸ்டோர்டு யூஸிங் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். நிறைய ஏகப்பட்ட டேட்டாஸ் நிறைய நீங்கள் வந்து எனார்மஸ். சம் ஆஃப் த காமன் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, காம்பேக்ட் டிஸ்க்கு, பென் ட்ரைவு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மானிட்டர் தான். நம்ம டைப் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே. மானிட்டர் இஸ் ஏன் அவுட்புட் டிவைஸ். இது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. த டிஸ்பிளேஸ் வீடியோ இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட். வீடியோ இமேஜும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும், டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிக்கும். ஆல்டர்னேட்லி ரெஃபர்டு டு ஆஸ் ஏ விடிடின்னு சொல்லலாம், அல்லது விடியூன்னு சொல்லுவாங்க. விடிடினா வீடியோ டிஸ்பிளே டெர்மினல், அல்லது வீடியோனா வீடியோ டிஸ்பிளே யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதாங்க மானிட்டர். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மானிட்டர். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு அப்படிங்கிறது இது கண்டைன் செட் ஆஃப் கீஸ் தட் ஆர் யூஸ்டு டு இன்புட் கேரக்டர்ஸ். நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு டேட்டா இன்புட் கொடுக்கறதுக்கு நம்ம கீபோர்டு தான் மெயினாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீபோர்ட்லேயே நிறைய வகையான கீபோர்ட்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள் இருக்குது, PS2 கேபிள் இருக்குது. அதே மாதிரி கேபிளே இல்லாமல் இன்ஃப்ராய்டு வயர்லெஸ் கீபோர்டெலாம் வந்துருச்சு. சரிங்களா, இது ஃபஸ்ட்டில் போட்டிருக்கிறது வயர்லெஸ் கீபோர்ட். சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்யூட்டர் மவுஸ் இஸ் ஏ ஹேண்ட் ஹெல்டு ஹார்ட்வேர் இன்புட் டிவைஸ். ஸோ மவுஸ் அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ் தான். கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸு. அதே மாதிரி மவுஸுங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ் தட் கண்ட்ரோல் தி கர்சர் இன் ஏ GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் and can move and select text, icon, file and folder. எல்லா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிறதுல எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம் மவுஸ். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா HDD ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். ஸோ இதான் வந்து ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் ஆர் காமன்லி யூஸ்டு ஆஸ் த மெயின் ஸ்டோரேஜ் டிவைஸ் இன் ஏ கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்டோரேஜ் ஏரியா தான் வந்து த ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் ஆஃபன் ஸ்டோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அண்ட் அதர் ஃபைல்ஸ். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் டிவைசஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் ஸ்டோரேஜ் ஏரியாஸ் இன் டேட்டா சென்டர். நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் டிவைசஸில் இருக்குது, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் எல்லா இடத்துலையும் மெயினாக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இதான் வந்து ஹார்ட் டிஸ்க். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் பெரிஃபரல் டிவைசஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு இன்னும் என்னென்னலாம் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப் கேமரா யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி ஜாய்ஸ்டிக்கு, அதே மாதிரி ஹெட்ஃபோனு, ஸ்பீக்கர், போர்ட் அடாப்டர், அதுக்கப்புறம் இமேஜ் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம், இன்ஜெட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், எல்சிடி ப்ரொஜெக்டர், வீடியோ ப்ரொஜெக்டர். ஸோ இந்த மாதிரி நிறையா பெரிஃபெரல் டிவைசஸ் எல்லாமே நிறையா வந்து இருக்குது. ஸோ அது மெயினான டிவைசஸ் இதுக்கு முன்னே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ என்னென்ன டைப்பான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக மட்டுமே யூஸ் பண்ண போகிறதுக்கு பேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆர் ப்ரோக்ராம்ஸ் தட் ஹெல்ப் ஏ யூசர் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஜாப். பர்டிகுலராக இந்த ஒர்க்குக்காக மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டயக்ராம்ஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மீடியா பிளேயரில் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட்டு வீடியோ ஃபைல் மட்டும்தான் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். வேறு ஃபைல் வந்து அதில் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதான் பர்டிகுலர் அப்ளிகேஷன். வீடியோ ஃபைலை மட்டும்தான் நம்மளால் அதில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஐக்கான் இருக்கும். அந்த வீடியோ பிளேயருக்கு கீழே ஒரு சின்ன ஐக்கான் இருக்குது. அது என்னென்னா பெயிண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிராயிங் வரைய முடியும். டிராயிங் மட்டும்தான் அதில் வரைய முடியும். பட் உங்களால் வேறு எதுவுமே அதில் செய்ய முடியாது. அதான் பர்டிகுலர் அப்ளிகேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அடோப் அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? அதில் போய் நீங்கள் மற்ற ஃபைல் எல்லாமே மற்ற ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஒன்லி பிடிஎஃப் ஃபைலை மட்டும்தான் அதில் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரோம், மோசிலா, ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதே மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பர்பஸுக்காக உருவாக்கியிருக்காங்களோ, எந்த அப்ளிகேஷனுக்காக உருவாக்கியிருக்காங்களோ அந்த ஒரு அப்ளிகேஷனை மட்டும்தான் அந்த செய்ய போகுது. மற்ற அதர் அப்ளிகேஷன்ஸை அது வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாது. சரிங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பேசிக் கம்ப்யூட்டருடைய பேசிக்கில் இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு. டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா சார்லஸ் பேபேஜ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஸோ இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். அதை வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம அந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நிறைய ஹார்ட்வேர் காம்பனண்ட் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது CPU, மெமரி, டிஸ்பிளே, கீபோர்ட், மவுஸ், ஹார்ட் டிஸ்க். ஸோ அதில் ஒவ்வொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். CPUனா என்ன, மெமரினா என்ன, அதுக்கப்புறம் டிஸ்பிளேனா என்ன, கீபோர்ட்னா என்ன, மவுஸ்னா என்ன, எல்லாமே பார்த்தாச்சு. ஹார்ட் டிஸ்க். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பெரிஃபெரல் டிவைசஸ்லாம் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் வெப் கேமரா, ஜாய்ஸ்டிக், ஹெட்ஃபோனு, ஸ்பீக்கரு, ஸ்கேனரு, பிரிண்டரு, ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியும் நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி 2 வகையான சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தியரி பார்ட் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல அவங்க கொடுத்துருக்குற சிலபஸில் இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு அந்த சிலபஸ். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் யூனிட் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதுல செகண்ட் யூனிட் பார்த்திங்கன்னா வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லி ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து வேர்ட் ப்ராசஸிங் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.